எந்த ராசிக்காரர்களை எந்த ராசிக்காரர்கள் சீக்கிரமாக ஏமாற்றுவார்கள்? இது நல்லா இருக்கு. ஏன்னா 50 வயசுல ஒருத்தங்க கண்ணாடி போட்டாவே ஆச்சரியமாக பார்த்த காலகட்டம். இப்ப 5 வயசுலேயே கண்ணாடி போடல அப்படின்னா தான் ஆச்சரியமா பார்க்கும். எங்க போனாலும் ஏமாந்துட்டே வர்றேன் இப்படிங்கிறதுல நான் முதலிடம் கொடுக்கிறது கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள். குரு கன்னிராசிக்கு நல்லது செய்ய மாட்டார். தந்தையாருடன் சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியம் என்பது அவர்களுக்கு இல்லாமல் இருக்கும். மீனராசியை அவ்வளவு சீக்கிரமா போய் ஏமாற்ற முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரோ டிவைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இருக்க பர்சன் ஐயா சித்தர்தாசன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். இப்போ 12 ராசிகள் இருக்குல்ல, இந்த 12 ராசிகள்ல இது ஈஸியா ஏமாறக்கூடிய ராசி அப்படின்னா எந்தெந்த ராசியை சொல்லலாம்? எந்தெந்த வகையில அந்த ராசிகள் ஏமாறுவாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்க சார். எல்லா ராசிக்காரர்களுக்குமே ஒரு தனியான ஒரு தன்மை அப்படின்றது இருக்கும். தனித்தன்மை. ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குணாதிசயம் இருக்கும். இதுல நான் ஏமாற்றமான ராசி, அதாவது ஈஸியா ஏமாந்துருவாங்க, இவங்களை ஈஸியா ஏமாத்திடலாம் அப்படின்னா அது எந்தெந்த மாதிரியான ராசி? பொதுவா நம்ம அப்படி ஒரு கணக்கு எடுப்பதை விட எந்த ராசிக்காரர்கள் சீக்கிரமாக ஏமாற்றுவார்கள். இது நல்லா இருக்கு. ஏன்னா நம்மளுடைய உணவு முறைகள் மாறிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் நாம் சாப்பிட்டது எல்லாமே மிக இயற்கை சார்ந்த உணவுகள்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். கண்டிப்பாக. அப்படி சாப்பிட்டதின் காரணமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னமும் திருநெல்வேலி, மதுரை, தஞ்சாவூர், சேலம் இந்த பகுதியிலெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 80-85 வயசுல பெற்றோர்கள் அம்மாவோ அல்லது அப்பாவோ இருப்பாங்க. முன்னோர்கள் இருக்காங்களே, என் தாத்தா பாட்டிங்களாம் இருக்காங்களா, அவங்கெல்லாம் என்னோட தாத்தா 97 வயசு வரைக்கும் இருந்தார். சின்ன தாத்தா 100 தாண்டி இருந்தார். அவர் எத்தனை வயசு கூட இருக்கு, 100 வயசு தாண்டி இருந்தார். சரி, இப்போ நான் உங்களை வச்ச விஷயத்துக்கு வரேன். கிட்டத்தட்ட 100 வயதில் இருக்கக்கூடிய அந்த தாத்தா, அப்ப அவருடைய மகனோ அல்லது மகளோ இருப்பாங்க இல்லையா? அப்ப அவங்க வயசு ஒரு 70 வயசு வச்சுக்கோங்க, மகனுக்கோ அல்லது மகளுக்கோ. நீங்கள் நேரடியாக பார்த்துருப்பீங்க அப்படின்றதுனால சொல்ல வரேன். ஏன்னா நானும் பார்த்துருக்கேன். அந்த 100 வயதில் இருக்கக்கூடிய அந்த பெற்றோர்கள் 70 வயதில் இருக்கக்கூடிய, அப்போ 70 வயசுனா அவங்களே பேரம்பேத்தி எடுத்திருப்பாங்க. கண்டிப்பாக. ஆனால் அவங்கள டாய்னு சொல்லி அப்படி திரும்பி பார்த்துட்டாங்க, ஒரு வார்த்தை டாய்னு சொல்லி கூப்பிட்டாங்கன்னு சொன்னால், இதோ வர்றேன் ஐயா அப்படின்னு சொல்லிட்டு சில அந்த ஊருக்கு தகுந்தாப்புல மொழிகள் மாறுபடும். சில ஊரில் ஐயான்னு கூப்பிடுவாங்க, சில ஊரில் அப்பா அப்படி கூப்பிடுவாங்க. கண்டிப்பாக. இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஓடி போய் பவ்யமாக அதே பணிவோட நின்று என்னன்னு கேட்டிருப்பாங்க. பார்த்துருக்கீங்க இல்லையா? ஆனால் இன்னைக்கு 5 வயதில் இருக்கக்கூடிய குழந்தைய போய் கூப்பிடுங்களேன், இதோ வரேன் வெயிட் பண்ண, ஏய் நீ என்ன சும்மா கூப்பிட்டு இருக்க. பெற்றோர்களை பார்த்து குழந்தைகள் இப்போ 5 வயசு 6 வயசு 10 வயசுலேயே, அதுவும் இந்த 20 வயசு 25 வயசுலாம் கேட்கவே வேண்டியது இல்லை. உனக்கு வேறு வேலையே இல்லையாம்மா, திடீர்னு கூப்பிட்டுட்டே இருக்க, இதுதான் சொல்லுவாங்க. அப்போ அதற்கு என்ன காரணம்? அப்போ என்ன காரணம்னு பார்க்கும் பொழுது, ரசாயன கலவையுடன் கூடிய இந்த உணவுகளை நாம் சாப்பிட ஆரம்பித்ததுனால உடம்பு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மாற்றம் ஏற்பட்டு போச்சு. அந்த பணிவு பக்குவம் நம்ம மூளையில் கூட பாதிப்பு ஏற்பட்டுருச்சு இல்லையா? நமக்கு தெரிஞ்சு 50 வயசில் ஒருத்தங்க கண்ணாடி போட்டாவே ஆச்சரியமாக பார்த்த காலகட்டம். இப்போ 5 வயசுலேயே கண்ணாடி போடல அப்படின்னா தான் ஆச்சரியமாக பார்க்குறோம். கட்டாயமாக. சரிங்களா? அப்போ இந்த உணவு முறைகளில் ரசாயன கழிவுகள் எல்லாம் கலந்ததுனால, அதை நம்ம சாப்பிட்றதுனால மனிதனுக்கு அந்த வக்ரமான எண்ணங்கள் அப்படின்றது ஏற்பட்டதுனால இன்றைக்கி எல்லா ராசிக்காரர்களும் திறமைசாலிகள் தான். யாரையும் போய் அவ்வளோ சீக்கிரம் ஏமாற்ற முடியாது. இது லாஜிக். அதாங்க. அதையும் தாண்டி நான் எங்கே போனாலும் ஏமாந்துட்டே வர்றேன் இப்படிங்கிறதுல நான் முதலிடம் கொடுக்கறது கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள். அதான் எனக்கும் அனுபவம் இருக்குது. அந்த கன்னிராசி ஏமாளியான ராசி அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக என்னோட குடும்பத்தில் இருக்காங்க. சரி, அப்போ கன்னிராசியை சேர்ந்தவர்கள் ஏன் எங்கே போனாலும் ஏமாத்துறாங்கன்னா, நான் கூட சொல்லுவேன், உங்களை எப்படி போய் மொத்தடி அடித்தாலும் எவ்வளவு பட்டாலும் நீங்களாம் திருந்தவே மாட்டீங்களா? கொஞ்சமாவது சுய நலம் அப்படின்றது இருக்கணும். அந்த சுயநலம் என்பது இன்றைய காலகட்டத்திற்கு தேவை.
ஆனால் நீங்களாம் திருந்தவே மாட்டேங்கிறீங்களே, போறீங்க 4 பேருக்கு நல்லதை செய்கிறீங்க, 4 பேரும் உங்களை வந்து மொத்தடி அடித்ததுக்கு பிறகு ஏமாந்து திரும்பி வர்றீங்க, வந்து அடுத்தது யாருக்கு பண்ணலான்னு தான் தேடுறீங்க. அந்த கன்னி ராசியை சேர்ந்தவர்கள். ஒரு கவுண்டமணி படத்துல கூட ஒரு டயலாக் ஒன்று சொல்லுவார், நான் தலைகீழா தான் குதிப்பேன்னு சொல்லிட்டு குதிப்பார்ல, அந்த மாதிரி ராசி தான் இருக்காங்கல்ல. அப்ப அதுக்கு என்ன காரணம்? அப்படி பார்த்தோம்னா, இந்த கன்னி ராசிக்கு பாதகம் செய்யக்கூடிய அதிபதி அப்படின்றது வந்து குரு பகவான். குரு வந்து கன்னி ராசிக்கு நல்லது செய்ய மாட்டார். அப்ப அவர்களுக்கு வரக்கூடிய அந்த 16 ஆண்டு கால குரு தசை இருக்குது இல்லையா? அதுல இவங்க சும்மாவே உட்கார்ந்திருந்தாலும், எங்கேயாவது போய் ஏமாந்தா தான் இவங்களுக்கு சாப்பிடணுன்ற ஒரு எண்ணமே வரும். அது இயற்கையா அப்படிப்பட்ட ஒரு அமைப்புகள் என்பது ஏற்பட்டுரும். சரி, அந்த ஏமாறணுங்கக்கூடிய எண்ணம் எதனால வருது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கன்னி ராசியைச் சேர்ந்தவர்களுக்கு 12ஆம் ஸ்தானாதிபதி சூரியன். அப்ப இந்த சூரியன் 12ங்கும்போது கன்னி ராசியைச் சேர்ந்தவர்கள் ஒரு அளவுக்கு வளர்ந்ததுக்கு பிறகு தன்னுடைய தந்தையாரிடமிருந்து தனிமைப்படுத்தப்பட்டிருப்பார்கள். தந்தையாருடன் சேர்ந்து வாழக்கூடிய பாக்கியம் என்பது அவர்களுக்கு இல்லாமல் இருக்கும். அப்ப அந்த தந்தையினுடைய அந்த அரவணைப்பை எதிர்பார்க்கும் பொழுது இவர்கள் மனதில் ஒரு ஏமாற்றம். அதற்கு அடுத்தது இவர்களுக்கு சந்திரன் பாதகத்தை செய்யக்கூடிய கிரகமாக அமைந்து விடுகிறது இயற்கையாகவே. எனக்கு இதுல ஒரு சந்தேகம் ஒன்று இருக்கு. இப்போ கன்னிராசிக்காரர் அப்பாவா இருக்காரு, பையன் வேற ஒரு ராசிக்காரரா இருக்காரு. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரே இடத்துல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அந்த மாதிரிலாம் ஏதாவது பிரச்சனை வருமா? நான் சொல்லுவது, இவர் கன்னி ராசி, அவங்களுடைய தந்தை எந்த ராசியோ அதை பத்தி நமக்கு தேவையில்லை. இந்த கன்னி ராசிக்காரர்களுக்கு தந்தையினுடைய அரவணைப்பு என்பது கிடைக்காது. தாயாருடைய அரவணைப்பு என்பது கிடைக்காது. தாயாரால் ஏமாற்றம், தாயாருடைய அன்பில் ஏமாற்றம், இதை வந்து சந்திச்சிருப்பாங்க. அப்ப இவர்களுடைய மனசு என்ன பண்ணும்? எங்கேயோ ஒரு இடத்துல நமக்கு பாசமும் ஒரு வழி நடத்துதலும் கிடைக்காதா அப்படிங்கும்போது, இந்த இடத்துல கிடைக்கும், இந்த இடத்துல கிடைக்கும், இந்த இடத்துல கிடைக்குங்கும்போது இவர்களை தனுசு ராசிக்காரர்களும் மீன ராசிக்காரர்களும் ஏமாற்றி விடுவார்கள். யாரு? கன்னிராசிக்காரர். கன்னி ராசிக்காரர்களை அவர்களால் இவர்களுக்கு ஏமாற்றம் என்பது கிடைக்கும். அதற்கு அடுத்தது சிம்ம ராசிக்காரர்களால் இவர்களுக்கு ஏமாற்றம் என்பது கிடைக்கும். அப்போ இதே போல நம்ம வந்து ஒரு ராசியையுமே நாம வந்து கணக்கு பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். மிதுனம் ராசி. அன்னைக்கு அடுத்து பெரிய ஏமாளினா ஆமா. ஏமாளி இல்ல, அவன் அப்பாவி. அப்பாவி. மிதுன ராசிக்காரர்கள் அப்பாவி. என்னன்னா, இந்த மிதுனத்தினுடைய தன்மையே, மருத்துவத்தை பத்தி பேசுங்களேன், அவங்களுக்கு புரியும். நல்லாவே புரியும். ஜோதிடத்தை பத்தி பேசுங்க, நல்லாவே புரியும். உலகத்துல இருக்கக்கூடிய பல விஷயங்கள தெளிந்த நிலையில் இவங்க கையில வச்சிருப்பாங்க. ஆனா, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு மைனஸ் பாயிண்ட் அப்படின்றத வந்து நம்ம எதை எடுத்துக்கிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு யாரெல்லாம் நல்லது செய்யணும்னு நினைக்கிறாங்களோ, அவர்கள் சொல்லக்கூடிய எதையுமே இவர்கள் காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இவர்களை யார் வந்து முகத்துக்கு நேரா சுதி பாடிட்டு, அதல பாதாளத்துல இறக்கி விட்டு நஷ்டத்தை கொடுக்க போறாங்களோ, அவர்களை நம்பி கண்மூடித்தனமாக இறங்குவார்கள் மிதுன ராசிக்காரர்கள். அவர்களுக்கும் குரு வந்து பாதகாதிபதியாயிடுறார். மிதுனத்துக்கும். அப்ப அந்த குருவனுடைய தசை வரக்கூடிய காலகட்டத்தில் இவர்கள் நிறைய ஏமாற்றங்களை சந்திப்பார்கள். அதே போல செவ்வாய் இவர்களுக்கு பாதகஸ்தானாதிபதி. இப்போ குரு வந்து ஞானகாரகன்னு சொல்லும்போது, இப்போ குரு பலமா இருந்தால் தான் படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் வரும் அப்படிங்கும்போது, இவங்களோட படிப்புக்கு வந்து எந்த ஒரு பாதகமும் இருக்காதா? இல்லை, படிப்பை வந்து கொடுக்கக்கூடிய கிரகம் புதன். ஆனால் நீங்கள் சொல்வது போல அதில் வந்து ஒரு தேர்ச்சியையும் ஒரு நல்ல மதிப்பெண்களையும் கொடுத்து அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய கிரகம் குரு. நான் சொல்வது தனிப்பட்ட முறையில், அதாவது ஒரு ராசியில சரராசி, ஸ்திர ராசி, உபய ராசி இப்படி சொல்கிறேன் இல்லையா? அப்போ அந்த சரம் ராசி அப்படின்னா அதற்கு வந்து பாதகம் செய்யக்கூடிய கிரகங்கள், ஸ்திரம் ராசிக்கு பாதகம் செய்யக்கூடிய கிரகங்கள்னு கணக்கு பண்ணும் பொழுது, நம்ம ஏமாளிகள் பட்டியல், ஏமாந்து கொண்டே இருப்பவர்களுடைய பட்டியலில் முன்னுரிமை யாருக்கு கொடுக்குறோம்? அப்படி பார்க்கும் பொழுது இந்த 2வது இடத்தை வந்து மிதுனத்துக்கு கொடுத்துட்றோம். அப்போ மிதுனம் எந்த இடத்துல ஏமாறுது? நல்லது செய்யக்கூடியவர்கள் சொல்கிறத காதலை வாங்க மாட்டேன், எனக்கு முகத்துக்கு நேராக நான் உன்ன மாதிரி ஒரு நல்ல மனுஷனே கிடையாதுன்னு சொல்லும் பொழுது ஏமாந்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது அவர்களுக்கும் இந்த குரு திசை பாதகமான காலகட்டத்தையே கொடுத்துட்ருக்கும். செவ்வாய் திசையும் அவர்களுக்கு பாதகமான காலகட்டத்தை கொடுத்துட்ருக்கும். அப்போ அந்த மிதுன ராசியை சேர்ந்தவர்கள் யாருக்கிட்டலாம் ஏமாந்துருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விருச்சிக ராசியை சேர்ந்தவர்கள், தனுசு ராசியை சேர்ந்தவர்கள், மீன ராசியை சேர்ந்தவர்கள்,
மேஷ ராசியை சேர்ந்தவர்கள். இவங்கள்ட்ட போயிட்டு இவங்க ஏமாறுவதற்கு உண்டான வாய்ப்புகள் நிறைய இருந்திருக்கும். இப்போ இவங்களுக்கு அடுத்தபடியா மீனத்துக்கு அடுத்தபடியான ஒரு 3வது இடம் யாருக்கு கொடுக்கலாம்? நம்ம எல்லாமே தெரிந்தவர்கள் அப்படின்னு ஒன்று வச்சிருப்போம் பாருங்க. மகர ராசி நேயர்கள். 3வது இடம் மகர ராசி. 3வது இடம் மகர ராசி. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த மகர ராசிக்காரர்கள்ட்டையும் வந்து மகர ராசிக்காரர்களுடைய பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு தாயார் தான் உலகம்னு இருப்பாங்க. தாயார் இல்லைன்னா இவங்களுக்கு எதுவுமே இல்லை. தாயார் தான் எனக்கு எல்லாமே. தன்னுடைய அம்மா மாதிரி இந்த உலகத்தில் யாருமே இல்லை. ஆனால் அம்மா கூட சேர்ந்து வாழும்போது அம்மாட்ட சண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்க. அந்த தாயாருடைய பாசமும் அரவணைப்பும் மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்காது. அதற்கு அடுத்தது தன்னுடைய தகப்பனாருடைய வழி நடத்துதலும் அவருடைய பாசமும் இவர்களுக்கு கிடைக்காது. சுயம்புவாக தான் இருக்கணும். சுயம்புவாக தன் கையை ஊனி தானே கரணம் போடணும். தன்னை வழி நடத்துவதற்கு ஒரு நல்ல மனிதர் இல்லை. இப்படின்ற நிலைமைக்கு இவங்க போயிடுறாங்க இல்லையா? கண்டிப்பா. இவர்களுக்கும் குருவே பாதகாதிபதியாயிடுறாரு. இவங்களுக்குமா அப்ப ஏமாறுறவங்க எல்லாருக்கும் ஆமா. அப்ப குரு நல்லா இருந்தா உங்களை யாரும் ஏமாத்த முடியாதுன்னு அர்த்தம். அங்கதான் மீனராசி வருது. மீனராசி வந்து எல்லாரையும் எங்கேயும் ஏமாறாதுன்றீங்களா? மீனராசி அவ்வளவு சீக்கிரமா போய் ஏமாத்த முடியாது. என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எதையும் சந்தேக கண்ணோட்டத்தோடையே பார்க்கறது. மீனராசிக்கு தனுசு ராசிக்கு பிறவி குணமாயிடுது. ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா சந்தேக கண்ணோட்டத்தோட பார்க்கலங்க. மீனத்துக்கும் தனுசுக்கும் வந்து ராசிநாதன் வந்து குரு பகவான். குரு பகவான். அப்போ அவங்க ராசிநாதனா இருக்கிறதுனா சந்தேக கண்ணோட்டத்தெல்லாம் பார்க்கலங்க. நான் ஆராய்ச்சி பூர்வமாக பார்க்குறேன். மாற்றி சொல்லிக்கலாம். இப்படி சொல்லலாம், பகுத்தறிகிறேன்னு சொல்லிக்கலாம். பகுத்தறிந்து பார்ப்பது, அதில் என்னதான் இருக்கு தெரிஞ்சுக்கலாமே. உண்மைதான் பேசுகிறானா தெரிஞ்சுக்கலாமே, இப்படி தாங்க பார்க்க. ஆனால் அவங்க வந்து சந்தேகப்படுறது. இப்போ நம்ம மகரத்தை முடிச்சிருவோம். அப்போ மகரத்துக்கு வரக்கூடிய சந்திரன் பாதகம், சூரிய தசை அதுவும் பாதகாதிபதி, இதில் இருக்கக்கூடிய அந்த குரு தசையும் பாதகத்தை செய்யக்கூடியவர். அப்போ இவங்களை யார் ஏமாற்றலாம் அப்படின்றத பார்த்தோம்னா, இவர்களை கண்டிப்பாக தனுசு ராசிக்காரர்கள் ஏமாற்றலாம். அதற்கு அடுத்தது மிதுனம் ராசியை சேர்ந்தவர்கள் ஏமாற்றலாம். ஏமாளியான மிதுனம் வந்து இவங்களை ஏமாற்றலாம். அவங்கள்ட்ட போய் அவங்க ஏமாற்றலாம் அப்படின்னு சொன்னால் கமெண்ட் போகிறவங்களாம் கோச்சிப்பாங்கல்ல. மகர ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்களிடம் ஏமாறலாம். இப்படி சொல்லிக்கலாம். ஆமாம், ஏமாறலாம். இப்படிதான். அதே மாதிரி கடக ராசிக்காரர்களால் மகர ராசிக்காரர்கள் ஏமாற்றத்தை சந்திப்பார்கள். இப்போ நம்ம மீனத்தை பற்றி பேசியிருந்தோம் இல்லையா? மீனராசிக்காரர்கள் வந்து சுயநலவாதியாக இருப்பார்கள். ஆனால் நான் அந்த சித்தர்கள் அருளிய ஜோதிட சூட்சுமம்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கேன். அதில் எழுதியிருப்பேன், மீனராசிக்காரர்கள் சுயநலமிக்கவர்களாக இருப்பார்கள். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் இந்த கலியுகத்தில் கள்ளம் கபடம் இதெல்லாம் நிறைந்த இந்த உலகத்தில் சுயநலம் என்பது இல்லை என்றால் நீங்கள் உருப்பட முடியாது. உருப்படக்கூடிய ராசி. அப்ப நீங்க உருப்படணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நீங்க சுயநலத்துக்கு வந்துருங்க. ஒரு 100 ரூபாய் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த 100 ரூபாயை அள்ளி ரோட்லயே உதறி விட்டுட்டு நண்பர்களுக்கு செலவு பண்ணிட்டு போகாம தனக்கு என்ன தேவை என்பதை தெரிந்து அதை நீங்க வச்சுட்டு தனக்கு மிஞ்சிதான் தான தர்மம் இருந்தா பண்ணுங்க. இல்லைன்னா பை சொல்லிட்டு போயிட்டுருங்க. இது மீன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக தேவை. இயற்கையான அதிர்ஷ்டசாலிகள் மீன ராசிக்காரர்கள். அவர்கள் இருக்கின்ற இடம் கலகலப்பு மிகுந்த ஒரு இடமாக இருக்கும். சரிங்களா? ஆனால் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, பெண்களால் ஏமாற்றப்பட்டவர்கள் மீனராசிக்காரர்கள். இப்போ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு மீனராசிக்காரர் இருக்கிறாரு, அவர்களுக்கு வந்து பெண்களால் ஏமாற்றம் நடக்கும் அப்படின்னா லவ் பண்ணுறவங்களாம் ஏமாற்றிட்டு போயிட்டாங்களா? அப்படி இல்லை. தாயாராக இருக்கலாம், சின்னம்மாவாக இருக்கலாம், அத்தையாக இருக்கலாம், தங்கையாக இருக்கலாம், கூட படித்த தோழிகளாக இருக்கலாம். அவர்கள் விஷயத்தில் மீனராசிக்காரர்கள் கவனமாகத்தான் இருக்க வேண்டும். பெண்களிடத்தில் கவனமாக இருக்க வேண்டும். சரி, அப்படி பார்த்தா ரிஷபம் ராசியை சேர்ந்தவர்களிடமும் துலாம் ராசியை சேர்ந்தவர்களிடமும் கும்பம் ராசியை சேர்ந்தவர்களிடமும் இவர்கள் மிகுந்த விழிப்புணர்வோடு இல்லை என்றால் ஏமாறுவதை தடுக்க முடியாது.